பொதுவாக இன்னைக்கு உலகம் இருக்குது அப்படின்னா ஒரு அளவு வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன். வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்களே, இனி நம்ம வளராதவங்க கவனிச்சிடலாம்ல, இனி நம்மளை வளராதவங்கள பார்த்துடலாம்ல. நம்மளே பொதுவாகவே நம்மளே அப்படி தானே நினைப்போம். அது நம்முடைய எண்ணமே அப்படி தானே இருக்கும். ஆனால் நான் உண்மையிலேயே ஆண்டவரை எப்படி அறிஞ்சேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுகிறவரோ, நீ வளர்ந்துட்ட இனி உனக்கு வேண்டான்னு சொல்லுகிறவரோ அல்ல, என் வளர்ச்சியிலையும் என் கூட இருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்கு நீ ஒரு குறையும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய தேவைகளை கூட அறியாமல் நிறைய பேர் அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா குறுகவே குறுகாது. ஆனால் நீங்கள் எதை மறந்துடக்கூடாதுன்னா, எப்பவும் யாருடைய கையைத்தான் பார்க்கணுன்னா ஆண்டவருடைய கையை மட்டும்தான் பார்க்கணும். ஆண்டவருடைய கையை மட்டும்தான் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். எப்படி டெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா, என் பிள்ளை என்னதான் சார்ந்து வாழ்கிறானா அப்படின்றத ஆண்டவர் அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவார். நான் நம்புகிறேன் இந்த டெஸ்ட் எனக்கு தீமைக்கு இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆராதிக்கிற தேவன் அவருடைய கையை தான் என் பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா, இதை விட வேற ஆசீர்வாதம் வேற என்ன வேணும்? அதனால் நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்தில், தகப்பனே, யார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், யார் நம்மை விட்டு போனாலும், நம்மை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்தாலும், நான் நம்புறேன் இஸ்ரவேலை காக்கிற தேவன் என் பட்சத்திலேயே இருக்கிறார், என் அருகாமையிலே இருக்கிறார். இதுவரையிலும் நடத்தினவர், இந்த மாதம் வரையிலும் நடத்தினவர், இந்த வருஷம் வரையிலும் நடத்தினவர். அந்நிய தேவன் உங்களை நடத்தவில்லை, சொந்தம் உங்களை நடத்தவில்லை, நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை நடத்தவில்லை. கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார், கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்தினார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் இன்று மட்டுமல்ல மரண பரியந்தம் உன்னை நான் நடத்துவேன். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் அப்படி எழும்பி நின்று சொல்லுங்க பார்க்கலாம், நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு. 1 இல்ல ஆண்டவரே, 2 இல்ல ஆண்டவரே, நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு ஆண்டவரே. ஆனா நான் விவரித்து யாரிடத்திலையும் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, என்னை குறித்து அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் நீ ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே, நீ ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு. அதை விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. நான் யார்கிட்ட சொன்னா நம்புவாங்க? யார்கிட்ட சொன்னா நம்புவாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான்ப்பா யோசிப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும், என் கரத்தை பிடிச்சவர் நீர், என்னை நடத்தினவர் நீர், என்னை கொண்டு வந்தவர் நீர், இந்த மாதம் வரைக்கும் என்னை வைத்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், நன்றி அப்பா. ஓ நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. சத்தமாய் சொல்லுவோம், நீர் செய்த 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நான் மனசார அத மனசுல உணர்ந்து நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. இப்ப கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா ராஜா,
ஒரு ஆராதனை இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்த, இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்த. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த மாதத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்ததற்காக நன்றி. உம்முடைய சிலுவையினுடைய வெற்றியை இந்த மாதம் எங்களுக்கு காண்பிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் முன்னேறி செல்றதற்கு அவருடைய கரத்தை என் மேல அவர் இந்த மாதம் வைக்க போறேன். இந்த மாதம் அவருடைய கரத்தை நான் பார்க்க போறேன். இந்த மாதம் அவருடைய திருக்கரம் கர்த்தருடைய பிள்ளையை உங்களை நடத்த போகிறது. அவருடைய கரத்தினால் அவர் நடத்த போறார். அவர் கரம் பிடிச்சு இந்த மாதம் நடத்த போறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நான் உனக்காக கொடி ஏற்றுவேன். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உனக்காக கொடி ஏற்றுவார். ஹalleluya. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உனக்காக கொடி ஏற்றுவார். இயேசுவே ஆமென். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் எனக்காக கொடி ஏற்றுவார். நம்புறேன்றவங்க கையை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் 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 ஆண்டவரே, நம்புறேன். ஹalleluya. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக இந்த மாதம் இது நடக்கும்னு நம்புறவங்க, எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர்கள் மத்தியில், தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி, பந்தியாயத்தப்படுத்தி, ஓ ஹalleluya, அன்பாக கனம் பண்ணினி. இப்ப சொல்லுவ இயேசுவே, சத்தமா சொல்லுங்க, காலையில கர்த்தரை என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர். ஒரு நிமிஷம் கூட இயேசுவே, இந்த மாதம் பார்க்க போறான். எல்லா பிரச்சனையும் நீங்க என்ன கை தூக்கி எடுக்கிறத நான் பார்க்க போறேன் ஆண்டவரே.
செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினால். இப்ப சொல்ல இயேசுவே, இயேசுவே, ஹalleluya, இயேசுவே. கரங்களை அசைத்து இயேசுவே, கரங்களை தட்டி அவனுக்கு ஒரு மகிமையை, முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்முடைய கிருபை எங்களை தாங்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் உம்முடைய திருக்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இது ஒரு ஸ்பெஷல் மாதமாய் மாறட்டும். பண்டிகையின் மாதம் ஆண்டவரே. இந்த மாதம் ரொம்ப இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்கிற காரியத்தில் ஆண்டவருடைய கரம் பலத்த விதமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சாட்சிய இந்த மாதம் எங்க பிள்ளைங்க சொல்லணும் ஆண்டவரே. இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில நடந்திராத ஒரு அற்புதம் இந்த மாதம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும்பா. உங்க கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். உங்களுக்கு பிரியமானபடி வாழணும், உங்களுக்கு இஷ்டம் உங்க இஷ்டத்துக்கு வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை இதுவரையிலும் உங்களையும் என்னை நடத்தின தேவன். இந்த மாதமும் கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா டிஸ்டர்ப், இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை நேர் வழியாய் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். சில நேரங்களில் சத்துரு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக நிறைய டிஸ்டர்பை கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு ஒரு நாள் நீங்கள் செவி சாய்க்கவே கூடாது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். உங்களுடைய விஷன், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உயர்வின் மேலே தான் எப்பொழுதும் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். வேற வலதுபுறமும் இடதுபுறமும் இந்த மந்த்து கூட நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் அந்த பக்கம் இந்த பக்கம் நான் திரும்பவே மாட்டேன். நமக்கு நிறைய வேலை இருக்குது. சொல்லுங்கள் எல்லாருமே சொல்லுங்கப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. கேட்கலையே? சத்தமாக சொல்லுங்கப்பா. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சத்தமாக சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்னப்பா, நீ பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டிருக்க முடியாதுப்பா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுப்பா. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நீங்க செவி சாச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய விஷனை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்றவே முடியாது. எப்பொழுதும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பிசாசு வேதம் சொல்கிறது, யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அதனால நீங்க வளரணும், நீங்க உயரணும் அப்படின்னு நினைச்சா இந்த மந்த் ஒரு பெரிய பொருத்தனை எடுக்கணும். என்ன பொருத்தனை எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன பண்ண மாட்டேன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க இப்படியா அவங்க இப்படியா, இல்லவே இல்லை. இது விசுவாசத்தை சேதப்படுத்துகிற பெரிய அழிவு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது சமீப காலமாய் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்களை குறித்து, ஊழிய காரியங்களை குறித்து நிறைய நெகட்டிவ், நிறைய தவறான காரியங்கள் மீடியாவில், யூடியூப்பில் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது உங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடும். நீங்கள் அதற்கு நேராக திரும்பி அதை கேட்டுட்டு
அது என்ன இப்படி நடந்திருக்குது, என்ன இப்படி பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க கான்சென்ட்ரேஷன்ல பிசாசு உங்களை கொண்டு போயிட்டான் அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்திற்கு ரொம்ப குறைவு ஏற்படும். ஸ்பெஷலாக வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா, நீ தேவனுக்காக பற்றி எரிய விரும்புகிறாயானால் ஒன்று நீ நினச்சிக்கோ, உன்னுடைய விஷனை மட்டும் நீ பாரு, உன்னுடைய தரிசனத்தை மட்டும் நீ பாரு. இந்த உலகத்திலே குறையில்லாத ஒரே ஒருவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவரை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் இடரவே மாட்டார்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பெரிய தீர்மானமே என்னென்னா, எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் யாருடைய வார்த்தைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க சத்தமா. அந்த மாதிரி பேசுகிறவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பேசுகிறவங்களிடத்துல நீங்கள் இருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கேட்கல, அங்க என்ன பண்ண கூடாதாமா? உட்காரவே கூடாதாமா. நீங்க உட்கார்ந்தீங்கன்னாலே உங்க விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவாங்க. அவங்க உங்களை அழிவுக்கு நேராய் நடத்தி விடுவார்கள். அதனால உங்களை ரொம்ப அன்பாய் சொல்லுகிறேன், ரொம்ப பட்சமாய் சொல்லுகிறேன், நீங்க வளரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அந்த வளர்ச்சி நான் பெருமைக்காக சொல்லலை. இன்று வரையில் இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது உண்மையிலே வந்து அப்படிப்பட்ட பேச்சு இருக்கிற மனிதர்களிடத்தில் பழகினதே இல்லை. அந்த மாதிரி மனிதர்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே என்ன பண்ணிடுறது அப்படின்னா கட் பண்ணிடுறது. வேணாப்பா வேணாப்பா, இன்னொருத்தரை குறித்து குறை பேசுகிற, இன்னொருத்தரை குறித்து சொல்கிற, இன்னொருத்தரை பட்ட பேர் வச்சு கூப்பிடுற இந்த மாதிரி பர்சனோட நமக்கு என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க. ஐக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு சொல்லுகிறத நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீங்க, இதை மரணம் வரைக்கும் நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படிப்பட்டவர்களுடைய உங்களுடைய வீட்டு வாசலுக்குள்ள கூட நீ விட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட நெகட்டிவ் வந்து உங்களுக்குள்ள கொண்டு வராதீங்க. ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க, ஃபெய்த்தில் இருக்க மாட்டீங்க, ஆண்டவரோடு இருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஜபக்குறைவாக இருக்கும்போது இந்த சத்துரு வந்து இந்த விஷயத்தினால உங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டே போயிடுவான். கப்பல் அப்படின்றது முழுமையானது, அது கடல்ல தண்ணி மேலே போகுது. அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் அந்த கப்பலுக்கு ஆபத்துன்றதை நீங்க வந்து எப்பவுமே மறந்துடக்கூடாது. இந்த ஆபத்தை அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிலர் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாச கப்பலை மூழ்கடிக்கல, சேதப்படுத்தினாலே போதும். உங்களை மூழ்கடிக்க வேண்டாம், சர்ச்சை விட்டு உங்களை எடுத்துட வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு எடுத்துட வேண்டாம். ஆனா சின்ன ஒரு ஓட்டையை போட்டுட்டு போனா போதும். இவங்க இப்படியா, இவங்களும் இப்படியா அப்படின்ற ஒரு ஓட்டையை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் எப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி அந்த ஃபீல் ஆகும்? வார்த்தையை கேட்கும்போது எப்படி உங்களுக்குள்ள போகும்? நீங்க எப்படி ஆராதிக்க முடியும்? பிசாசு உங்களை பின்னாடி கொண்டு போக விரும்பிட்டதை நினைச்சதை சாதிச்சுட்டானா? அதனால ஒன்று தீர்மானம் எடுங்கள், நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ண மாட்டேன்னா செவி கொடுக்கவே மாட்டேன். உங்களுடைய சேதப்படுத்திடாதீங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா தெரியும், ஆனா ஒரு நாள் உங்களுடைய கப்பலே மூழ்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். அதனால நான் யாரை பார்ப்பேன் அப்படின்னா கர்த்தர் ஒருவரை மட்டுமே. உங்களிடத்துல யாராவது ஒருவர் குறை சொல்லுவதற்காக வந்தா கூட நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்டாப். வேற ஏதாவது பேசுங்க பிரதர், வேற ஏதாவது பேசுங்க பிரதர், வேற ஏதாவது சொல்லுங்க பிரதர். ஆனா அவர்களோட சேர்ந்து நீங்க சிரிச்சிங்கன்னா கூட நிச்சயமாகவே வந்து உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் வாத்தியாரை வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க, கூட படிக்கிற பிள்ளைங்களை பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அது கூட நம்ம சமாளிச்சுக்கலாம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க தெரியாது அப்படின்னு. ஆனால் வளர்ந்ததற்கு பிறகு பிள்ளைகளை பெத்தெடுத்ததுக்கு பிற்பாடு இன்னொருத்தருடைய பிசிக்கலை வச்சு இன்னொருத்தருடைய தோற்றத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேரை சூட்டி அப்படி பேசுறவங்கள ஆண்டவர் எப்படி விட்டு வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல மனுஷனுடைய அழகா? ஒரு நல்ல மனுஷன் அப்படி பண்ணுவானா? வாயில அப்படி ஒருத்தரை பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? இது 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 ஜனங்களுக்குள்ள அது இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இது இருக்கக்கூடாது. அதுவும் வந்து ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு நம்ம வந்து இவங்க இப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி பேசக்கூடுமா? அவங்கள அப்படி பேசலாமா? நம்ம உலகம் கூட அதை ஒத்துக்கல. நம்முடைய பிசிக்கலா யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அது அஃபென்ஸ், அது வந்து பயங்கரமான ஒரு குற்றம்.
பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வரைக்கும் இருக்குது. அவங்க பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, உலகம் சொல்லுது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அதனால் இந்த மந்த் என்னன்னா, இது ஆண்டவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின இந்த மாதத்தை நான் எப்படி கொண்டாட போகிறோன்னா, அவரோடு கூட மரித்தோமே ஆனால், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோமே ஆனால், அவரோடு கூட நாம் எழுந்திருப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள குணம் என்னிடத்திலே வருவதாக. ஆமேன் சொல்லுங்கள். திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மந்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இனி யார் வந்து எந்த குறைகளை எப்படி யாரை பற்றி சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, காது கொடுத்து கேட்கல, அந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், நிற்க மாட்டேன், உட்கார மாட்டேன். இப்படி ஒரு பொருத்தனை மட்டும் நீங்கள் எடுங்க. நான் நம்புகிறேன், உங்கள் ஓட்டத்தை, உங்கள் டார்கெட்டை ஒருத்தருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் உங்களை வளர்த்தி கொண்டே போவார். நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவரை பார்க்கிறவர்கள் விழுவதில்லை, அவரை பார்க்கிறவர்கள் நிற்பார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு அந்த கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்று மாலையிலே விசேஷமாய் நமக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்கிறது, துதி ஆராதனை. ஸோ இந்த அது முடிஞ்ச உடனே வந்து நம்முடைய மதர் சர்ச் ஃபவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டீமை வந்து நான் ஆரம்பிப்பதற்காக என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ரொம்ப நாளாக அந்த பாரத்தை ஆண்டவர் தந்துட்டே இருக்கிறாரு. அதனுடைய ப்ரேயர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த திருச்சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், ஊழியத்தில் ஏற்கனவே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த ஜபத்தில் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கூட இன்றைக்கி மாலையில் அந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஜஸ்ட் ஒரு ஜபம் பண்ணி நம்ம அதை ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இதற்கு பிறகு ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, மோசே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே காத்திருந்ததுனால அவருடைய மாமனார் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரே ஆளாக நீங்கள் பாரத்தை சுமக்கிறது கஷ்டம், அதனால் நீங்கள் வந்து இந்த ஊழியத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லும்போது மோசே ஆண்டவரத்தில் போய் கேட்குறாரு, ஆண்டவரே எங்கள் மாமனார் இப்படி சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறது? உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டு தான், நீ அந்த மாதிரி செய். உடனே மோசே தன்மேல் கர்த்தர் வைத்த ஆவியை அந்த 70 பேர் மேலே வச்சு அதற்கு பிறகு விசாரணைக்காரனை ஏற்படுத்தி அந்த ஊழியம் ரொம்ப அழகாக போச்சுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தர் வலதுபுறமும் இடதுபுறமும் கர்த்தர் பெருகி கொண்டே இருக்கிறார். நமக்கு நிறைய ஊழியத்தில் லீடர்ஸு, இன்னும் நிறைய ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கர்த்தர் கோயம்புத்தூருக்கு மட்டுமல்ல தேசத்திற்கே சாட்சியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அதனால் நல்ல ஊழியத்தில் பக்குவப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தாளந்தெல்லாம் இல்லை, தாளந்தெல்லாம் அப்படிலாம் இல்லை, உங்களுடைய மனசு தான் அவைலபிளாக இருக்கிறவங்க எல்லாரும் இன்று மாலையிலே வாருங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் நமக்காக கர்த்தர் செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமித்த திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இன்னொரு விசை கூட அந்த கடைசி இதை வாசிக்கலாம். சத்துரு வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாகி கொடியேற்றுவார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய் ஒருவேளை நிறைய சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அது காற்றை
காற்றாட்டு வெள்ளம் போல ஒருவேளை சத்துரு வரலாம். வெள்ளம் வரும்போது சில நேரங்களில் நீங்கள் செய்தித்தாள்களில் வாசிப்பீங்க. கடந்த சமீபமான வருஷங்களில் கூட ஒரு பெரிய மழை வெள்ளம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல இறந்தாங்க. அப்போ அந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது இது எப்படி நடந்துச்சு, என் ஜனங்கள் ஓடலையா, ஜனங்கள் தப்பு வைக்கலையா, அப்போ அது எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்கெல்லாம் தூங்க போகிற வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அந்த தூங்க போகிற சில நிமிஷத்துக்குள்ள காற்றாற்று வெள்ளம் அத்தனை குடும்பத்தையும் நிக்கரகம் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம செய்திகளில் எல்லாம் வாசித்தோம். அப்போ ஒரு வெள்ளம் என்கிறது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட திடீரென்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையை தான் வேதம் வெள்ளம் என்று சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்கு இல்லாம, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி, ஒருவேளை நீங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனை கடந்த மாதத்திலிருந்து உங்களை தேடி வரலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உங்களுக்காக எனக்காக கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவருடைய வல்லமை இந்த மாதம் வெளிப்படும். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனையிலே என் தேவன் கொடியேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தூரத்தில் இருந்து வருகிற அந்த பிரச்சனை, அல்லேலூயா, அதை பார்த்து மனம் உடைந்து போய் பயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த காற்றாட்டு வெள்ளத்துக்கு பயப்படாதே. வெள்ளம் போல சத்துரு வரும்போது பயப்படாதே. பெரிய தோற்றத்தோடு வரும்போது நீ பயப்படாதே. நான் உனக்காக கொடியேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானுடைய கொடி உங்களுடைய வீட்டிலே பறக்கும். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு கொடி ஏற்றுவார். உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தம் நடக்கும்போது பொதுவாக யுத்தத்திலே நிறைய பார்ட் இருக்குது. முன்னாடி நிற்கிறவங்க யாரு, ஆயுதம் வைத்திருக்கிறவங்க யாரு, பெரிய குதிரைகளில் வருகிறவங்க யாரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருப்பார்கள். அதுல ஒரு முக்கியமான வேலை யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை கொடி ஏற்றுகிறதற்காக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யுத்தத்துல வெற்றியை அவர் பார்க்க என்ன பண்ணுவாருன்னா, இந்த கொடி மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். இங்க இவங்க ஜெயிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அவர் அந்த கொடியை ஏற்றுவார். கடைசியில அந்த கொடி ஏற்றுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதர் கொடி ஏற்றும் போது முழு ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில கொடி ஏற்றுவதற்கென்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை பார்த்து நீங்க எவ்வளவும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், உன் கண்ட்ரோலுக்கு மிஞ்சி சத்துரு வந்தாலும், உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தாலும், இதற்கு முன்னாடி நிற்கவே முடியாது என்று பயந்து போனாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கொடி ஏற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக கொடி ஏற்றுவதற்கு ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் யுத்த களத்திலே நிற்கிறீர்கள், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த யுத்தம் முடிவிலே இந்த மாதம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கொடி ஏற்றப்படும். கொடி ஏற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் கொடி ஏற்றுவார்.